Ju, please, please, வேணாமே. Please, I feel exposed. Please, I can't tell all this. No, they'll know so much about me. Please, they'll form opinions. Oh my God. Namaste. It's about reading. எனக்கு பிடிச்ச புஸ்தகங்களை பற்றி பேச போகிறேன். I don't know what conclusions you're going to draw. பரவாயில்ல. I'm going to take the risk. வாட்ஸ்ஆப்பில் இப்படி ஒரு ஃபார்வர்டு வந்தது. ஒரு புத்தகம் என்ன செய்யும் அப்படின்னு. 19 different one-liners. அதில் 18 of them were almost a challenge to us. இந்த மாதிரி புத்தகம் நீ என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்தது. I thought I'll take that challenge up and I'm going to answer each of those questions. ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது நமக்கு அதுவரை தெரியாத விவரங்கள் தெரிய வரும். Stuff that we never knew existed. எத்தனையோ புத்தகங்கள் இந்த மாதிரி இருக்கு. But to me, to the funny me, சின்ன வயசில் இம்ப்ரெஷனபிள் ஏஜில் எங்கள் அப்பா இப்போ படிக்காதடா அப்படின்னு சொல்லியும் கேட்காமல் when I read this book, Bram Stoker's Dracula, ஒரு beautiful, watertight, well-formed world. Vampires, werewolves, blood-sucking, fear of the cross, sunlight. அப்படின்னு அத்தனை புதிய விஷயங்கள். அதுக்கப்புறம் லைட்டு போடாமல் ரூம்குள்ளேயே போக மாட்டேன். Fearful, but it created a new world for me. The first one that did. அதுக்கப்புறம் ஹாரி பாட்டர் அது மாதிரி எத்தனையோ வந்தது. பட் தெரியாத விவரங்கள் இப்படியும் ஒன்று இருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்தது இந்த புத்தகம். நம்முடைய பொது புத்தியில் அதுவரை தெரிந்த தகவல்கள், உண்மைகள், விழுமியங்கள் அனைத்தை பற்றியும் வினாக்கள் உருவாகும். ஆர் யூ ஷுர் அப்படிங்கிற அந்த கேள்வி. இவ்வளோ நாள் நம்பின்னு இருந்தியே, நிஜமா தானா? ஆர் யூ ஷுர் அப்படிங்கிற கேள்வி. Factfulness by Dr. Rosling. 10-15 விஷயங்கள் தான் பேசுகிறார் அதில். And he supports it with so much data, research, visualization that you almost feel a bang on your head. மண்டையில் அப்படி தட்டி இப்போ புரியறதா அப்படின்னு சொல்கிற மாதிரி, இதுவரைக்கும் நம்பின விஷயங்களை கேள்வி கேட்க வைக்கிற மாதிரி. This book did that to me. This is part of Bill Gates' famous book recommendation series. ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது அட்லீஸ்ட் 1 millimeter your brain will widen அப்படிங்கிறார். I don't need to go any farther than this man, said Godin. Particularly இந்த புத்தகம் Small is the New Big அப்படின்னு இவர் எத்தனையோ புத்தகங்கள் எழுதியிருக்கார். I am a lifelong lover of every one of his books and blog posts. But இந்த புத்தகத்தில் jump to a random page, read a random paragraph, your brain, your mind confirmed it will widen. Go, take that up. ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது நம்முடைய உணர்வுகள் கூர்மையடையும். Our senses will sharpen. Until I read this book by Daniel Kahneman, I didn't know that my mind could think about my mind. அதில் 2 ஸ்பீட் கியர்ஸ் இருக்குது. ஒன்று ஃபாஸ்ட், ஒன்று ஸ்லோ. அதாவது அப்பப்போ உபயோகிக்கணும்,
அந்த புக்கை படித்து முடிச்சப்புறம் ஐ வாஸ் பிகமிங் அவேர் ஆஃப் மை டெசிஷன்ஸ். இப்படி ஒரு முடிவு எடுத்தேன், அதை ஏன் எடுத்தேன், அல்லது ஐ எம் கோயிங் டு டேக் அ டெசிஷன் லைக் திஸ், பட் வெயிட், விச் கியர் am I using? Is that the right gear? System 1, System 2. Amazing book. நாம் அதுவரை நம்பியிருந்த உண்மைகள் பொய்களாக மாறும். ரிச்சர்ட் டாக்கின்ஸ் த கிரேட்டஸ்ட் ஷோ ஆன் எர்த் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். இவர் ஒரு ஏத்தியஸ்ட், சயின்டிஸ்ட், ஃபிலாசபர், ஆத்தர், கான்ட்ரவர்சியல் பர்சன் ஆல்சோ. பட் இந்த புக்கை படித்த பிறகு கடவுள் நம்பிக்கை, கடவுள் சிருஷ்டித்த இந்த உலகம், creationism, you may not continue to believe it. He calls evolution the greatest show on earth. இப்படி கூட நடந்திருக்கலாம் இல்லை, believe in this இல்லை, whether you believe in it or not, law of gravity மாதிரி life evolved. Life, it's a miracle that's happening every day அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு சொல்லித்த அந்த புத்தகம் இது. நம்முடைய வீடு, ஊர், மாவட்டம், மாநிலம், நாடு, இனம், மதம், ஜாதி, இதெல்லாம் you will forget. Those silly divisions will vanish. பேரண்ட மனிதனாக, almost as if you are a species. You relate to the aborigines in Australia, to the Eskimos in the North Pole. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுத்தது இந்த புத்தகம் Sapiens. It's about a history of mankind itself. எப்படி ஆரம்பித்தான், பணம் எப்படி உருவானது, எழுத்து எப்படி உருவானது, ரிலிஜன், வார், எல்லா விஷயத்தையும் ரொம்ப அழகாக சொல்கிறார். You cease to think in boundaries, in languages, in nations and countries. Humanity அப்படிங்கிற ஒரு அழகான யூனிஃபைடு கான்செப்டாக பார்க்க விடுறது. உலகின் எந்த மொழி பேசும் மனிதர்களின் வாழ்வை, அவர்களுடைய பண்பாட்டை, பழக்க வழக்கங்களை, their culture, their language. You may not even know that language, but you start relating to that life. Gabriel Garcia Marquez அப்படிங்கிறவர் 100 years of solitude நோபல் பிரைஸ் வாங்கின ஆத்தர். இவர் லாட்டின் அமெரிக்காவில் ஒரு தனிமை அப்படிங்கிறத பல கோணங்களிலிருந்து, தனியாக இருக்கிறதுனால தனிமை, தனியாக விடப்பட்டதினால் தனிமை, மனதுக்குள் பித்து இருப்பதினால் தனிமை, சுற்றி இருப்பவர்களுக்கெல்லாம் புத்தி இல்லை என்பதினால் தனிமை அப்படின்னு விதவிதமாக மல்டிபிள் ஜென்ரேஷன்ஸ் போகிற ஸ்டோரி இது. அண்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் லைஃப் இன் லாட்டின் அமெரிக்கா could have been, is how different it is from the little life you live in your corner of the world. கார்ல் சாகன் அப்படிங்கிற சயின்ஸை பாப்புலரைஸ் பண்ணுறதுல ரொம்ப பேர் வாங்கின ஆள். இந்த டிக்ராஸ் டைசன் இருக்காரே, அவருக்கெல்லாம் தாதா இவர், நீல் டிக்ராஸ் டைசன். இவர் எழுதின இந்த புத்தகம் த டீமன் ஹாண்டட் வேர்ல்ட், சயின்ஸ் ஆஸ் அ கேண்டில் இன் த டார்க். இருட்டு, ஒரு சின்ன மெழுகுவர்த்தியாக சயின்ஸை பார். நம்முடைய மூட நம்பிக்கைகள் ஒழிந்து அறிவியல் பார்வை உருவாகும் அப்படிங்கிறதுக்கு திஸ் இஸ் அ கிரேட் புக். நம்பாதடா, just don't believe. Put it through the scientific process of inquiry. Question it. Ask for evidence. Ask for repeatability. இதெல்லாம் தான் சயின்ஸ். அனெக்டோட்டலாக ஒரு விஷயம் யாரோ சொல்லி கேட்கறது சயின்ஸ் இல்லை. ஏதோ புத்தகத்தில் எழுதினதுனால அது சயின்ஸ் இல்லை, அது உண்மை இல்லை. பியூட்டிஃபுல் புக். Venmurasu, we have come to him many times. In this case, I am coming to him because
அதை வாசிக்கும் போது சனாதனத்துக்கும் மரபுக்கும் நவீனத்துக்கும் உள்ள வேறுபாடுகள். He has attempted to rewrite the Mahabharata. One little leak I'll give you. கிருஷ்ணரை கடவுளாக பாவிக்கலைங்க அவர். என்னை பொறுத்த வரைக்கும் he doesn't look at Krishna as a god incarnate. In fact, திரௌபதி துகில் உரியும் போது God doesn't supply 200-meter cloth. No. You know how he writes it? All the other women in the court, unable to withstand that evil, they take bits and pieces and parts of their clothes, and that is how Draupadi is saved. அப்படின்னு ஒரு நவீனத்துவம் கொண்டு வரார். Beautiful book. 26 books. I am on 17. This is Roberto Calasso. இவர் எழுதின இந்த புத்தகத்துக்கு பேர் க அப்படின்னு நினைக்கலாம். க அப்படின்னா யார் அப்படின்னு பேர். ஸ்டோரிஸ் ஆஃப் த மைண்ட் அண்ட் காட்ஸ் ஆஃப் இந்தியா. கொஞ்சம் வருத்தம் தான், இந்தியன் காட்ஸை பற்றி ஒரு ராபர்டோ கலாசோ எழுதணுமா அப்படின்னு. ஆனால் when you read the book, வரலாற்றுக்கும் புராண இதிகாசங்களுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும். Is this history? Is this the history of man who went through all those hallucinations and myths? Or is this a chronicle of the lives of gods? படிச்சு பாருங்க. This is the last lecture by Randy Pausch, ஒரு ப்ரொஃபஸர். நாம் வாழும் சமூகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆவல் ஏற்படும் அப்படிங்கிறாங்களே, அந்த ஆவல் எனக்கும் வந்தது. பிகாஸ் திஸ் மேன் டயக்னைஸ்ட் வித் கேன்சர். டாக்டர்கிட்ட போகணும், ஊசி குத்துக்கணும், இந்த மெடிசனை சாப்பிடணும், அல்லது 7 wonders of the world விசிட் பண்ணணும். He says, I want to give one last lecture to my students. He's a professor. ஒய்ஃப் சொல்கிறபடி கேட்காம லாஸ்ட் லெக்சருக்கு ப்ரிப்பேர் பண்ணி கடைசியில் ஒய்ஃப் புரிஞ்சுக்கிட்டு இந்த புக்கை எழுதுறதுக்கு முன்னாடி he passes away. The wife finishes the book. The last chapter of the last lecture, the wife writes. What is joy? What is the purpose in life? இன்னொருத்தனுக்கு உதவுறது, அவங்களுடைய ட்ரீம்ஸை ரீச் பண்ண உதவுறது, அதுதான் என்னுடைய லைஃப்ஸ் கோல் அப்படின்னு எழுதிட்டு போயிருக்காரு அவர். அப்படியே புக்கை மூடி வச்சுட்டு வாட் கேன் ஐ டூ வித் மை லிமிட்டட் எபிலிட்டிஸ் பிஃபோர் ஐ டை அப்படின்னு கேட்கணுங்கிற அந்த தூண்டுதல் இதை படிக்கும்போது இருந்தது. Might sound childish, but well, I was a child. காக்கை, குருவி, கடல், மலை என்று இயற்கையை ஆராதிக்கத் தோன்றும். The life of the jungle, the life of the pristine, virgin, unaffected by civilization places in Africa. சின்ன பையனாக இருக்கும்போது இந்த கதைகளை படித்து நான் வளர்ந்தேன். இவர் அருளிய கதைகள், எட்கர் ரைஸ் பரோஸ். The way Tarzan of the apes, just and fair, helps the animals, guides them, learns lessons from them. எப்படி கிரீடியாக இருக்கக்கூடாது, எப்படி நாளைக்குன்னு சேர்த்து வைக்கக்கூடாது, பொறுமைனா என்ன, பழி வாங்குகிற எண்ணம் இல்லாமல் இருப்பது எப்படி அப்படின்னு. பியூட்டிஃபுல் புக். 23 books. இன்ஃபேக்ட் 24 இவர் செத்து போன அப்புறம் இன்னொருத்தர் வந்து கடைசியாக எழுதி முடித்தார் அவரோட விட்டு போன புத்தகத்தை. Read at least one of them. This is the bridge across forever. And இதை வாசிக்கும் பொழுது காதலின் ஊற்று கண் பொங்கி பிரவகிக்கும். It'll pour. It'll flow out uncontrollably. Yes. எனக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு I have gifted this book. Please read it. One of them was disillusioned about love until they read the book. Beautiful book. He's a fighter pilot turned author. And நிறைய கதைகளில், அவருடைய கதைகளில் இந்த ஃப்ளையிங் ரெஃபரன்சஸ் வரும்.
This is Homo Deus. Again, it is Yuval Noah Harari. But this time it's about ஜாதி மதம் அதன் பின்னுள்ள சதி வலை, the complicated controversies and the machinations behind religion, caste, creed and so on. Homo Deus அப்படின்னா man is the new God. அவருடைய history of tomorrow என்ன ஆக போகுது, எங்கே போயிட்டுருக்கோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடுத்து, ரோபாட்டிக்ஸ் வந்துடுத்து, லைஃப் எக்ஸ்டென்ஷன் வந்துடுத்து, ஒர்க் பண்ணணுமா வேணாமாங்கிற கேள்வி வந்துடுத்து, யூனோ வேர் வி ஆர் கோயிங் அப்படிங்கிற புத்தகம் இது. அதில் காட் இஸ் டெட்னே ஒரு சாப்டருங்க முடிச்சிட்டார். இனிமேல் தேவையில்லை அப்படிங்கிறார். படித்து பாருங்கள், வாட் யூ ஃபீல்னு சொல்லுங்கள். This is Animal Farm by George Orwell. இந்த புத்தகத்தில் இந்த ஏகாதிபத்தியம், உலகத்தின் மீது விரிந்துள்ள ஏகாதிபத்தியத்தின் சதி வலை, dictatorial, monopolistic control, the net of control. மனுஷங்கள்டேருந்து தப்பிக்கணும்னு சொல்லி பன்னியை ராஜாவாக்குறாங்க. பன்னி மனுஷனை விட மோசமாக பிஹேவ் பண்ணுறது. அலிகொரி அப்படிம்பாங்க. நிறைய ரெஃபரன்சஸ் அது மாதிரி இருக்கும், ஆனால் அது இல்லை, வேறு ஏதோ அந்த மாதிரி எழுதின புத்தகம். வென் ஐ ஹோம் ஸ்கூல்ட் மை சன், நிறைய விஷயங்கள் நான் இந்த மாதிரி புத்தகங்கள் தேடி, இந்த புத்தகத்திலேருந்து இந்த சப்ஜெக்டை சொல்லித்தரலாமா, ஃபிசிக்ஸை இப்படி சொல்லித்தரலாமா, கெமிஸ்ட்ரி அப்படி சொல்லித்தரலாமா அப்படின்னு தேடிட்டு இருந்தபோது ஆப்பிள் launched a series on iBooks. ஆப்பிளோட iOSல பார்க்குறதுக்கு லைஃப் ஆன் எர்த் அப்படின்னு. E.O. வில்சன் ரொம்ப ஃபேமஸ் சயின்டிஸ்ட், இவர் பயாலஜிஸ்ட். வாட் வாஸ் ஸ்பெஷல் அபவுட் திஸ் சீரீஸ்? எஸ், அமேசிங் புக்ஸ் ஆல்ரெடி, பட் வாட் வாஸ் ஸ்பெஷல் அப்படின்னா, those books were interactive. I could watch videos. I could zoom in on pictures. Videos inside the book. I could answer questions at the end of the chapter. Puzzles, problems. அந்த மாதிரி ஒரு இன்டராக்டிவ் டெக்ஸ்ட் புக் ஃபார்மேட்டை ஆப்பிள் ட்ரைட் டு பயனியர் இன் திஸ், பட் didn't take off. But I loved those 7 books that I read with my son. ஏன்னா அதை படிக்கும்போது ஒரு புழுவிலிருந்து, ஒரு அமீபாவிலிருந்து, ஒரு யானை, ஒரு டைனோசார் வரைக்கும், வாட் அ மிராக்கிள். யூ வில் ஃபால் இன் லவ். லார்ட் ஆஃப் த ஃப்ளைஸ் முன்னாடியே ஒரு தடவை நம்ம பார்த்துருக்கோம், நம்ம கோட்டிடியன்ஸில். வில்லியம் கோல்டிங் அப்படிங்கிறவர் எழுதினது. சமத்துவமற்ற ஏற்றத்தாழ்வுகள் உள்ள இந்த சமூகம். சரிப்பா, சமூகம், நான் எங்கேயோ ஓடி போயிட்டேன், ஏதோ ஒரு ஐலண்டில் 30 குழந்தைகள், அவங்களுக்குள்ளேயும் யாரும் சொல்லித்தராமலேயே there is a difference, a class system that comes in, a boss, a master, a slave, blood, violence, cunningness. கொஞ்சம் வருத்தமான கதை. And finally, the 18th question. மனிதனை மனிதன் சுரண்டும் அமைப்பு. அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் பற்றி விக்டர் ஃப்ராங்கல் எழுதின அந்த மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங். No purpose in life. I have no real light at the end of the tunnel. Why should I even live to see tomorrow? அப்படிங்கிற அந்த கேள்விக்கு he will slowly discover a grander purpose. நான் உயிர் வாழ்வது எதற்காக? எனக்காக இல்லை, என் மனைவியை, என் தோழனை அப்படின்னு when you attach that secondary additional meaning, that's when என்ன கஷ்டங்களையும் என்னால் சகித்து கொள்ள முடியும். When you find the why, if it is deep enough, strong enough, you will survive through anyhow. ரொம்ப அழகான புத்தகம். நிறைய படிச்சிருக்கேங்க சின்ன வயசுலேருந்து. பின் இன்ஃபேக்ட் இடம் வீட்டில் பத்தலைன்னு ஒரு சின்ன ஹவுஸ் 1 BHK I rented just to hold on to my books. And then I started moving digital. இந்த டிஜிட்டல் மூவ் பண்ணும்போது
என்னுடைய நண்பர்கள் வந்து 2 கிரிட்டிசிசம் வச்சாங்க. ஒன்று வந்து அந்த புக்குக்குள்ளாடி மூக்கை வச்சு பிப்ளிகார் அப்படிம்பாங்க, அந்த ஸ்பெஷல் ஸ்மெல் இருக்கே, கம்ஃபர்ட்டிங், அது வருமா உன் ஐபேடில் அப்படின்னாங்க. 2வது கிரிட்டிசிசம் இருக்கே, அது என்ன தெரியுமா, இந்த கண்ணு வலிக்குதுப்பா, ஐ வாண்ட் டு சேவ் மை ஐஸ் அப்படின்னாங்க. ரெண்டுக்கும் ஐ ஹாவ் அ ஒன் வேர்ட் ஆன்சர். டேய், அந்த மூக்கில் மோந்து பார்த்தா அந்த ஸ்மெல்லுக்காக தான் புக்கு வாங்குற அப்படின்னா, ஃபோட்டோவை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற பையனா நீ, அல்லது ஃபோட்டோவை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணா நீ அப்படின்னு தான் நான் கேட்பேன். பிகாஸ் தட்ஸ் த லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஒரு புத்தகம், யூ வாண்ட் டு பி இம்பேக்டட் பை இட், யூ வாண்ட் டு பி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை இட், யூ வாண்ட் டு பி மோட்டிவேட்டட் பை இட், யூ வாண்ட் டு பி டேக்கன் டு an amazing improbable world through it. மூக்கு வச்சு மோந்து பார்க்கறதுக்காடா புக்கு அப்படிங்கிற ஃபீலிங். அண்ட் ஃபார் தோஸ் பீப்புள் ஹூ சே, அதனால தான் நான் புக்கு படிக்கிறது இல்லை ஃபோனில், ஐபேடில், லேப்டாப்பில் அப்படின்னா, oh, I eat cake, I eat the icing, that cherry on top, that I throw away. You know why? I am dieting. And the cherry சாப்பிட்டா குண்டாயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சீரியஸ்லி? டேய், நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணுறா, ஃபேஸ்புக்லேருந்து வெளில வாடா, ஃபோனில் நான் படிக்க மாட்டேன்னா சொல்லுவாங்க அதுக்காக. இஸ் மை ஒப்பீனியன். When I looked back at those 19 questions and saw my answers, there was no female author. There was no black author. There was no Hindi book. Not too many living authors. What's going wrong? Is anything wrong? What would your list be like? Do you have the guts to share it? We are all human, guy. We have so much to learn. And I used this opportunity to expose my humanness, my fallibilities, my mistakes, and the long road that I still have to walk while reading a book before I reach any kind of perfection or completeness. See you soon. Thank you. If you liked this video, இதுவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Please go ahead, check these out.